கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்த வாக்கு பண்ணின சகல காரியங்களையும் நிறைவேற்றுகின்ற நாளாய் ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உரைத்த வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் யாவற்றையும் உறுதியாய் பற்றி கொண்டும், சிலரோ நீண்ட நாள் ஆகியும் கர்த்தர் நிறைவேற்றவில்லையே என்றும், ஒரு சிலர் கர்த்தர் செய்வாரோ மாட்டாரோ என்ற சந்தேகங்களுடனும், வேறு சிலரோ இனி நடக்காது என்று மனதில் சோர்ந்து போயும் விசுவாசத்தை இழந்தும் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய கை குறுகி இருக்கவில்லை நன்மை செய்யக்கூடாதபடிக்கு என்று. குழப்பங்களுடனும் சந்தேகத்துடனும் காணப்படுகின்ற காரியங்களில், உங்கள் சூழ்நிலைகளில் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை, அவரின் அற்புத செயலை காணப்போகிறீர்கள். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையின் வீடாகிய எகிப்திலிருந்து வாக்கு பண்ணப்பட்ட கானானிற்கு அழைத்து கொண்டு போகையில், அவர்களுக்கு தடையாய் கடக்க முடியாதபடிக்கு முன்பாக செங்கடலும் பின்பாக பார்வோன் சேனையும் காணப்படுகின்றது. அப்பொழுது கர்த்தரை நோக்கி முறையிடும் பொழுது, கர்த்தர் அவர்களுக்கு மனம் இறங்கி சமுத்திரம் 2 பிளந்து நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்றும், பின்னாக வந்த பார்வோனின் சேனைகள் அனைத்தையும் கவிழ்த்து போடுவேன் என்றும் கர்த்தர் தம் கரத்தின் வல்லமையை மோசேயை கொண்டு வெளிப்படுத்தி செங்கடலான தடைகளை விலக்கி வழிநடத்தி ஆசீர்வதித்தார் என்பதை நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்பக்கம் திரும்பினாலும் தடைகளாகவும் பகைகளாகவும், செங்கடலை போன்று சீரிட்டும் பார்வோனை போன்று பீரிட்டும் வருகிறதே என்று கலக்கத்துடனும் பல கேள்விகளுடனும் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எதிரடையாக எதிர்த்து வருகின்ற தடைகளை தம் வல்லமையான கரங்களினால் கவிழ்த்து போட்டும் வழி விலகி செல்லும்படியும் செய்கின்றார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேலர்களை மோசே வனாந்திரத்தின் வழியாய் நடத்தி கொண்டு வருகையில், அவர்களுக்கு உண்ணுவதற்கு சாயங்காலத்தில் புசிக்கிறதற்கு இறைச்சியும் விடியற்காலத்தில் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுத்து, தம்முடைய அற்புத கரத்தினால் எதிர்பாராத நன்மையை செய்து நடத்தி செல்கிறதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களில் அநேக பல தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் நீண்ட நாட்களாய் காத்திருப்பீர்கள். உங்களுக்காய் கர்த்தர் இன்றைக்கு தம் கரத்தினால் நீங்கள் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து ஆச்சரியமான நன்மைகள் உங்களை தேடி வரும்படியும் பெற்றுக்கொள்ளும்படியும் செய்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். மூன்றாவதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே பார்வோனுக்கு விரோதமாக கர்த்தர் தம் கரத்தை கொண்டு மோசே மூலமாய் வாதைகளை பிறப்பித்தார். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரலே என்றார்கள். மந்திரவாதிகள் தங்களின் மந்திர வித்தைகளினால் பிரயத்தனம் செய்தார்கள், அவர்களால் கூடாமற் போயிற்று என்று நாம் வாசித்தருகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள காரியங்கள் எவைகளாக இருந்தாலும், அவைகளில் இன்றைக்கு ஒருவராலும் செய்ய முடியாத, பார்த்திராத, கேட்டிராத அற்புதங்களை, அதிசயங்களை தம்முடைய வல்லமையான கரத்தினால் செய்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் அதிசயங்களை காண்பீர்கள். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும்
உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.